ட்ரம் செட் vlog எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தொலைநகரத்தில் தான். அதாவது சாப்பிட போகிறப்ப இருந்து தான் அந்த vlog எடுக்க ஆரம்பித்தோம். கொஞ்சம் காலெலாம் எடுக்க முடியல, டைம் ஆச்சு. சரி ஒரு வழியாக கடைக்கு வந்தோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரெடியாக ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துருந்தாங்க. நம்ம சந்திர வேறு என்ட்ரியை போட்டிருந்தாப்புல. இன்னைக்கு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போயிட்டு நொறுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா நொறுக்கிட்டு இருந்தோம். அதோட ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு இருக்கும்போது நம்ம சிவான வேறு என்ட்ரி ஆனார். இதுக்கப்புறம் நிறைய ஆட்டம் இருக்குது. சிவானோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஆட்டம்லாம் இருக்குது. சரி வாங்க வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வேலையை அடிக்க ஆரம்பிச்சா சூப்பராக கொண்டு போயிட்டு இருந்தேன். சீரழைக்கிறப்ப சிவானுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டையை வச்சுக்கிட்டு இந்த ஊற்றுறாரு. அரிசி மூட்டை இல்லாட்டி நம்மள ஒரு ஊற்றிடுவாராட்டுக்கு அப்படிங்கிற அளவுக்கு. அதுக்கப்புறம் சாப்பாடுங்க மெயினான விஷயம். சாப்பாடு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணி கூட அந்த வெங்காய ரைத்தாவை வச்சு சாப்பிட்டு தட்டி தூள் கிளப்பிட்டு நந்தகுமாரோட ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சூப்பர் ப்ரோ அப்படிங்கிறான். ஒரு வழியாக ஈவினிங் வேலையை முடிச்சுட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா சக்கதூளாக பார்த்தீங்கன்னா ரோடு ஃபுல்லாக அமர்கலப்படுத்தி கொண்டு போனோம். நம்ம கஜாவோட பையனுக்கு ஆட்டம் நிற்கல, குத்துன்னு குத்தி ஏறி நான் துண்டை கட்டிக்கிட்டு போகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆட்டம் தான். உனக்கு மூச்சு வாங்கடா கொஞ்சம் நேரம் ஆடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டேங்கிறான். லாஸ்ட்டாக சின்னதாக ஒரு காக்கா குழியில் போட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பலான்னு பார்த்தோம். கிளம்புறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கும் மணிக்காலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலை எனக்கு வேலை இவ்வளோ தான் முடியுது, நெக்ஸ்ட் வேலையில் பார்க்கலாங்களே, கண்டிப்பாக எந்த வேலையாக இருந்தாலும் நமக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா மணிக்காலை நம்ம செட்டு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் டாட்டா பை சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.